இப்போ மாதிரி கிடையாது. இப்போ எல்லாமே தாதா ஹீரோ வந்து தாதாவை எப்படி அவர் இது டிஸ்ட்ராய் பண்ணுறாரு, அது மட்டும்தான் எல்லா படத்துலையும் கதையாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, குடும்ப கதைகள் அதிகமாகும். அதனால என்ன ஆச்சுன்னா, பாடல்கள் சொன்னபோது இயக்குனருக்கு வந்து அது திருப்தி வரல. நம்ம இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருப்பொருளை வந்து முழுமையாக நம்ம சென்றடையணும்னா பாடல்கள் கொடுத்து அந்த திரைப்பட பாடலில் கதையவே வந்து உள்ளடக்கி இருக்கணும்னு சொல்லி கண்ணதாசன் சொன்னாங்க. அப்போ வாழ்க்கையின் கதை வந்து திரைப்பட பாடல்களில் முழுமையாக அப்படியே உள்ளடக்கமாக இறங்கிடுச்சு. அப்போ அந்த திரையிசை பாடல் கடைசியில் என்னவாயிருக்கு, நம்ம வாழ்க்கையின் கதையை, வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட கதையை திரைப்படமானது திரைப்படத்தில் உள்ளடக்கத்தை வந்து சொல்றதுக்கு திரைப்பட பாடல் யூஸ் பண்ணும்போது அதை கண்ணதாசன், வாலி இவர்கள்லாம் இந்த மாதிரி அதை முழு வடிவம் தரும்போது தொடர்ந்து நம்ம கேட்டு வரும்போது திரையிசை பாடல் வந்து எல்லா பருவத்திற்கும் கேட்டு மகிழும், நம்பிக்கை தரும், தன்னம்பிக்கை தரும், சோர்வை நீக்கும், மன அமைதி தரும் ஒரு பெரிய கருவியாக மாறி திரையிசை பாடல்களோட ரீச் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அந்த காலத்தில் ரேடியோ மட்டும்தான் இருந்தது, அதன் மூலமே தான் கேட்டு வளர்ந்தார்கள் எல்லாரும். அதுக்கு பிறகு தொலைக்காட்சி வந்த பிறகு அதனோட ரீச் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி ஒரு தினசரி வாழ்க்கையில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால் சுப்பிரபாதம் போடுறவங்க இருக்காங்க, சாமி பாட்டு போடுறவங்க இருக்காங்க. அடுத்து இரவு தூங்கும்போது மன அமைதி தரும் பாடல்கள் கேட்கறதுக்கு இருக்கும். இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, சினிமா துறையில் திரைப்படத்தில் எல்லா விதமான வைபவங்களுக்கும் ஒரு பாட்டு. குழந்தை பிறக்கிறது, தாலாட்டு, அடுத்து வந்து கல்யாணம், வளைகாப்பு எல்லாத்தையும் இருக்கு. அதுபோல குடும்ப உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கணவன் மனைவி நேசிக்கிறதுக்குரிய பாடல்கள், மனைவி கணவன் நேசிக்கிற பாடல்கள், அது அண்ணன் தம்பி பாசத்துக்குரிய பாடல்கள், அதுமாரி அண்ணன் தங்கை அதுக்குரிய பாடல்கள். இதில் ரொம்ப பெரிய விசேஷம் என்னன்னா, இலக்கியங்கள், திரைப்படங்கள் எல்லாம் வாழ்க்கையின் பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் திரைப்படம் ஒரு அதிகமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு அண்ணன் தங்கை வந்து பாசமாக தான் இருப்பாங்க, ஆனால் அதில் வந்து மிகைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நார்மலாக இருக்கும், தங்கை பாசமோ அக்கா பாசமோ. ஆனால் பாசமலர்கிற ஒரு படமே வந்து ஒரு ஹைப் கொடுக்குது, அதை பூஸ்டப் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. எப்படின்னா, தங்கை வந்து வாழ்க்கையில் அக்கா தங்கையை நேசிக்கணும், அன்பு காட்டணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை மிகைப்படுத்தி எடுக்கிறாங்க. அந்த மிகைப்படுத்தி எடுக்கிற படத்தில் வந்து மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல விழி வண்ணமே வந்து விழிந்தும் விழியாத பாதி நீ அப்படி சொல்லி அந்த பாடல் வந்து மொத்த தமிழ்நாட்டிலே ஒரு அசைச்சிச்சு, பாசத்தினால உள்ளம் விட்டு அசைச்சு. இதில் பார்த்தீங்கன்னா, தங்கைக்காக அந்த பாடல் கேட்டு அழுதவர் உண்டு, தங்கை இல்லாதவர்கள் தங்கை இல்லையேன்னு நினைச்சு அழுது உண்டு. அந்த அளவுக்கு அது ஒரு பாடலாக. அதே மாதிரி அத்தை மணி மெத்தையடி ஆடி விளையாடம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கற்பத்தில்